ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பட்டர் ரோஸ்டி குக்கி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் நான் 112 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இது அன்சால்டட் பட்டர் தான். இது கூடவே நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து பட்டரையும் சுகர் பவுட்ரு வெண்ணிலா எசன்ஸ் இது 3 நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். அப்போ தான் இதோட குக்கி வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா வந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 112 கிராம் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிங்க் கலரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நாசில் எடுத்திருக்கேன். நம்பர் இல்லாத நாசில் தான் இது. இதை வந்துட்டு நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸ் பண்ண மாவு வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ரொம்பவும் திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி ரோஸ் வந்து நம்மளால் போட முடியாது. பேக் வந்து கிழிஞ்சிரும். அதனால் நீங்கள் 2 பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு அதில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மாவு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்லேயும் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா கட்டர் யூஸ் பண்ணியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிஸ்கட் கட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டோவை வந்து 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டைரெக்டாக இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ரோஸ் போட்டுட்டு டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 வெரைட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் சேர்த்துட்டு இதை அப்படியே நான் வந்து 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 150 டிகிரி செல்சியஸில் டோஸ்ட் மோடு வச்சுட்டு இதை வந்து நான் 20 நிமிஷம் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். சூப்பராகவே நம்மளுக்கு பேக் பண்ணி ரொம்ப சூப்பராக கிடச்சிருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிஸ்கெட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கூல்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒயர் ரேக்கில் இது மாதிரி வச்சுட்டு கம்ப்ளீட் கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஏர்டைட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்கெட் வந்து நமத்து போகாது. இதோட சவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஏர்டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது ஏர்டைட்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இந்த பிஸ்கெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.